வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சிம்பிள் சமையல். இன்றைக்கி நம்ம சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி 10 நிமிஷத்தில் காலிஃப்ளவர் போண்டா பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 800 ml தண்ணி ஊற்றி காய்ச்சிக்கோங்க. அதில் அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. நான் ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்து ஸ்டெம்மோடு இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை நல்லா தண்ணி கொதிச்சப்புறம் போடுங்க. தண்ணியில் ஒரு 2 நிமிஷத்துக்கு பாயில் பண்ணால் பூச்சி இருந்தால் வெளியில் வந்துடுங்க. அப்புறம் காலிஃப்ளவரை நல்லா ட்ரெயின் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் 200 கிராம் கடலை மாவை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட அரை ஸ்பூன் அரிசி மாவை ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட நல்லா தண்ணி ஊற்றி கெட்டி இல்லாமல் மாவு மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போது வேக வச்ச காலிஃப்ளவரை மாவில் நல்லா முக்கி அதை சூடான எண்ணெயில் ஒன்றா போட்டு நல்லா வறுத்து எடுக்கணும். நீங்கள் அந்த ஸ்டெம்மை பிடிச்சிட்டு போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி 1 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணாலே போதுங்க. ஏன்னா காலிஃப்ளவர் ஆல்ரெடி சுடு தண்ணியில் போட்டு நம்ம வேக வச்சிட்டோம். இப்போ இந்த மாதிரி பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது ஃப்ரை ஆன அப்புறம் மீதி இருக்க காலிஃப்ளவரையும் திருப்பி மாவில் முக்கி ஒவ்வொன்றா போடுங்க. இது பேட்சாக போடுங்க. அப்போ தான் நல்லா வரும். இதில் நம்ம பேக்கிங் பவுடரையோ இல்லை கலரிங் பொடியோ எதுவுமே சேர்க்காமே நல்லாயிருக்கும். வெளியில் இந்த லேயர் சாஃப்டாக போண்டா மாதிரி இருக்கும். அவுட்டர் லேயர் குக் ஆகிறதுக்கு 1 நிமிஷம் தாங்க ஆகும். அதனால் நீங்கள் வேகமாக எடுத்துடலாம். இதை அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணலாம். நாங்கள் சின்ன குழந்தையா இருக்க போது மம்மி பண்ண அப்படியே எடுத்து சாப்பிட்ருவோங்க. சுட சுட சாப்பிட்ருவோம். இதே மாதிரி மீதி இருக்கிற காலிஃப்ளவரும் ஒன்றா நீங்கள் வறுத்து எடுங்க. உங்களுக்கு போண்டா கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் மாவு நம்ம பண்ணுவோம்ல, அப்போது அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் மாவு எதாவது மிஞ்சுதுன்னா அதில் நீங்கள் வெங்காயத்தை நறுக்கி போட்டும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். சூப்பரான காலிஃப்ளவர் போண்டா 10 நிமிஷத்தில் சுட சுட ரெடி ஆகிடுச்சுங்க. இதை அப்படியே டொமேட்டோ சாஸ் கூட இல்லை சட்னி கூட சர்வ் பண்ணுங்கள். ஈவினிங் ஸ்நாக்காக ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வெரைட்டி ரைஸ்க்கும் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சிம்பிள் சமையலோடு உங்களை மீட் பண்ணுறேன்.